ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக அதிமுக கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் தொடரப் போகிறார். இந்த கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார். அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக பக்கத்துல இருந்து பாஜக கூட்டணியில் இருக்க போகிறாரா, அல்லது பாஜக அதிமுக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வமும் அவர் ஒரு சார்பில் நிற்க போகிறாரா, கூட்டணியில் இருக்க போகிறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் பாஜக அதிமுக கூட்டணியில இல்லைன்னா என்னவாகும், இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகள் அங்க இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வத்தையோ டிடிவி தினகரனையோ பாஜக கூட்டணியில தவிர்த்து விட்டு எடப்பாடி பழனிசாமி மட்டும் பாஜக கூட்டணியில் இருந்தால் அங்க என்ன நடக்கும்ங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஏன்னா ஓ பன்னீர்செல்வத்திற்கும் டிடிவிக்கும் ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கு. அவங்கவுங்க தொகுதிகளில் மேற்கு மண்டலத்திலும் சரி தென் மாவட்டங்களிலும் சரி அவர்களுக்கு உண்டான செல்வாக்கு இருக்கத்தான் செய்கிறது. அந்த செல்வாக்கை ஒருபோதும் பாஜக குறிப்பா அமித்ஷா அவர்கள் விட்டுவிட மாட்டார். ஓ பன்னீர்செல்வத்தை சரி டிடிவியும் சரி ஒருங்கிணைந்த அதிமுகக்குள்ள கொண்டு வருவதற்கு அனைத்து கட்ட பேச்சுவார்த்தைகளையும் முயற்சி பண்றாங்க. ஒருவேளை அது நிறைவேறாவிட்டால் ஓ பன்னீர்செல்வம் பாஜக அதிமுக கூட்டணியில் அவர் ஒரு அணியாகவே செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி 40 தொகுதிகளுக்கு மேல பாஜக கேட்பதற்கு தயாராக இருக்கு, திட்டமிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த 40ல இருந்து ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் அந்த தொகுதிகளை பிரித்தளிக்கப்படுமா, அல்லது பாஜக அதிமுக கூட்டணியில அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக வருகின்ற போது வேற மாதிரியான களம் அங்க மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு இங்க இருக்குமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருக்கா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. ஆனால் அதே போல நிர்வாகிகள் மத்தியில, அதாவது அவர் கூட இருக்கக்கூடிய 10-15 முக்கிய சீனியர்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருக்கு. அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு மிக்க நிர்வாகிகளை, மூத்த தலைவர்களை, முன்னாள் அமைச்சர்களை தன் பக்கம் ஒரு கட்டி போட்டு ஒரு கவர்ந்து இருக்கிற வகையில எடப்பாடி பழனிசாமி செய்யறதுல அந்த வகையில கில்லாடி அவர். ஆனால் தொண்டர்கள் மத்தியில, பொதுமக்கள் மத்தியில செல்வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா அப்படின்னா அது ஒரு நிச்சயமாக கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். ஏன்னா நிர்வாகிகள் மத்தியிலும் சரி சீனியர் மூத்த அமைச்சர்கள் மத்தியிலும் செல்வாக்கு இருக்கிறத விட 1.5 கோடி தொண்டர்கள் அதிமுக இருக்கிறன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் மத்தியில செல்வாக்கு இருக்கா, அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருந்தால் அதிமுகவுக்கு அது மிகப்பெரிய பலம். ஆனால் இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு. ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதிகமா இருக்கிறாங்க. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி பக்கம் தொண்டர்கள் பலம் குறைந்து இருக்கிறது. அவருடைய செல்வாக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல, கணிசமான அளவுல குறைந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழலும் நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு நீடித்து இருக்க போகிறார், தேர்தல் நெருங்குகின்ற நேரத்துல பாஜகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி விலகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்கிறது அரசியல் வட்டாரத்துல பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட 2 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியாளர் மத்தியில் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. பாஜக அதிமுக கூட்டணி தொடர்ந்து அது இருக்குமா, இல்ல விரிசல் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அவருடைய செய்தியாளர் சந்திப்பு இருந்தது. அதே போல விசிகனுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி நீடிக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு, ஒரு 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 பிரிவு இருக்கும், ஒரு விரிசல் இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல்வேறு கட்ட அரசியல் விமர்சனங்களாக வருகிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பாஜக ஒரு கண்ணோட்டத்துல ஒரு நோட்டமிடக்கூடிய சூழல் தான் இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுக அந்த அளவுக்கு எளிதாக விட்டுவிட மாட்டார்கள். பாஜக கூட்டணியில நீடிப்பதற்கு உண்டான அழுத்தத்தை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கொடுத்து கொண்டே இருக்கும். எடப்பாடி பழனிசாமி வேறு எங்கும் எந்த கூட்டணியிலும் போக முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ட்விஸ்ட பாஜக கண்டிப்பாக ஒரு அழுத்தத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அமித்ஷானுடைய அரசியல் வியூகமே, அரசியல் கணக்கே வேறு மாதிரியான முன்னெடுப்புகள் 2026 இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை மீறி எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாத வகையில தடுமாறக்கூடிய, திணறி நிற்கக்கூடிய வகையில தான் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பாஜக அதிமுக கூட்டணி விரிசல் ஏற்படுமா, எடப்பாடி பழனிசாமி பாஜகல இருந்து விலகுவாரா அப்படின்னா நிச்சயமாக விலகுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல பாஜக அதிமுக கூட்டணியில் மற்ற கட்சிகள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குதானா, அதற்கும் வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னா, இங்க தாவேகா விஜய் கட்சியில மிகப்பெரிய மெகா கூட்டணி உருவாவதற்கு அங்க பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள், தீவிரமான முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க. ஏன்னா விஜய்க்கு மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருக்கு, தொண்டர்கள் மத்தியில வரவேற்பு இருக்கு. ஒட்டுமொத்தமான 234 தொகுதிகளிலும்
விஜய் அவர்களுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்தாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அந்த வரவேற்பு தாவேக்காவுக்கு நம்ம போனோம்னா நமக்கு ஒரு சீட்டு கிடைக்கும், நம்ம வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், நமக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கும், நம்மளும் ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு வரலாம்னு சொல்லிட்டு பல்வேறு அரசியல் கட்சிகளும் தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கிறதுக்கு தீவிரமான பேச்சுவார்த்தையில ஈடுபடுறாங்க. குறிப்பா தேமுதிக விஜயுடன் கூட்டணி வைக்கிறதுல முடிவு செய்யப்பட்ட ஒரு சூழலாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. பாமக அங்க கூட்டணியில் இணைவதற்கு உண்டான பேச்சுவார்த்தையில் தீவிரமா இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்றாரு தாவேக்கால. ஆனால் அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமிய கட்டி போட்டு வைத்திருக்கிறார். நீ எங்கேயும் வெளியில போக முடியாது, ஓடவும் முடியாது, ஒளிய முடியாது, நீங்க இங்கதான் இருக்கணும், என் பார்வையில தான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுல அமித்ஷாவுடைய அழுத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. எடப்பாடி பழனிசாமியால் அமித்ஷாவை மீறி எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பார்வையும் இருக்கு. இன்னைக்கு நயனா நாகேந்திரன் பாஜகவுடைய மாநில தலைவராக வந்த பிறகு எடப்பாடியோட இணக்கமாக செயல்படுகிறார். பாஜகவை தன் பக்கம் அதிமுகவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்குண்டான அத்தனை முயற்சிகளையும் எடப்பாடி பழனிசாமி செய்யறாரு. அதற்கு துணையாக நயனா நாகேந்திரன் எடப்பாடிக்கு சாதகமான விஷயங்களை நயனா நாகேந்திரன் முன்னெடுக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு வாரும், அதாவது பாஜகனுடைய முன்னாள் தலைவர் தமிழக தலைவர் அண்ணாமலை வந்து வாரும் வந்து மிகப்பெரிய ஒரு சமூக வலைதளங்களை மிகப்பெரிய அளவில் நடத்திக்கிட்டு இருந்தார். அதை வந்து முடக்கிறதுக்கும் இனிமே வாரும் யாரும் நடத்தக்கூடாது, அப்படி நடத்தினீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், யாரும் வாரும் வந்து செயல்படுத்தக்கூடாதுன்னு கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார். இது நேரடியாக அண்ணாமலையை வந்து நயனா நாகேந்திரன் எச்சரிக்கிற மாதிரி இருந்தது. காரணம் என்னன்னா, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் நயனா நாகேந்திரனுக்கும் இணக்கமான ஒரு சூழல். பாஜக தமிழக பாஜக வந்து நயனா நாகேந்திரன் மூலியமாக எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வையும் அடுத்த கட்டமா போயிட்டு இருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணி தமிழகத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குமா, 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு தாக்கம் இருக்குமானா அது தொண்டர்கள் மத்தியிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி வரவேற்பு அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவசரப்பட்டு பாஜக கூட்டணியில இணைந்து விட்டார் அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய விமர்சனமாக பார்க்க முடிகிறது. தாவேக்கால எவ்வளவு முயற்சி பண்ணார் எடப்பாடி பழனிசாமி, ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி தட்டி தூக்கிட்டாங்க பாஜக. இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி எதுவுமே செய்ய முடியாத தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வேறு வழி இல்லாமல் ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவியும் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி பாஜக கூட்டணியில களம் காணுவதுதான் ஒரே வழி அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. என்ன முடிவெடுக்க போகிறார்? 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி அடுத்த முன்னேற்ற பாதையில வழிவகுக்குமா அல்லது பின்னடைவுக்கு போகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. தொண்டர்கள் மத்தியில ஒரு குமுறலாக ஒரு விஷயமாக போய்கொண்டிருக்கு. அதிமுக தொண்டர்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு அதிருப்தி கலந்த ஒரு சூழல் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இது எந்த பிரதிபலனை 2026ல எதிர்பார்க்கலாம்? 2026ல பாஜக அதிமுக கூட்டணிக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்குமா அப்படிங்கிறதுலயே பெரிய சிக்கல் இருக்கு. பொறுத்து பார்க்கலாம்.